இங்கிலீஷ்ல ரெண்டு முக்கியமான வார்த்தைகள். ஒண்ணு வந்து சொல்லிட்டோம் வேர்புன்னு, இன்னொன்னு சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் தான் இந்த 8. இந்த 8 மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நீங்க ஞாபகம் வச்சே அவனை ஏன்னா அடிக்கடி பயன்படுத்திட்டே இருக்க போறோம். நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்ல போறேன். அந்த ஒரு வார்த்தைக்கு என்ன மீனிங்கிறத கரெக்டா சொல்லணும். பாத்துங்க, ஈஸி மாதிரி தெரியும். ஆனா கரெக்டா புரிஞ்சாதான் நம்ம எப்பயுமே தப்பு இல்லாம சொல்ல முடியும். ஆல்ரைட், லெட்ஸ் டூ இட் ஹியர். வருகிறோம் இங்கிலீஷ்ல எனக்கு வேணும். வருகிறோம் பாருங்க, தமிழ்ல ஒரே வார்த்தை. we are come. ஆஹா, அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. we are comன்னு ஒரு இங்கிலீஷ் இல்லையே. சோ பை எண்ட் ஆஃப் டுடே 9 மணிக்குள்ள நம்ம எல்லாத்தையும் லே அவுட் பண்றோம், ரிவைஸ் பண்றோம், மாறி மாறி சொல்லிக்கிட்டே இருக்கோம். வருகிறோம் ஒரு வார்த்தை, ஆனா இங்கிலீஷ்ல 2 வார்த்தையா வருது பாத்தீங்களா? வி போடுறீங்களா? சப்ஜெக்ட் இல்லாம வர முடியாது. என்னவா இருக்கும் வருகிறோம்? என்னவா இருக்கும் சார்? வருகிற மீன்ஸ் குரூப்பா வரோம். இப்ப வருகிறோம் வி. இங்க நல்லா பாருங்க, ஐ கம்னா நான் வருகிறேன். விக்கு என்ன வரும்? வருகிறோம். யாராவது சொல்லுங்க பாப்பா. அப்படியே இருக்கு பாருங்க, தமிழ் அப்படியே இருக்கு. தே தே இல்ல வி இருக்கு, இங்க என்ன வரும்? கம் தான். வெரி நைஸ். இப்ப சொன்னாங்க பாருங்க, நோட் பண்ணிங்க. இதுதான் தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் மிகப்பெரிய வேறுபாடு. வருகிறேன்ல சேஞ்ச் எல்லாமே இருக்கு. இங்க பாருங்க, இங்க ஐ வின்னு சப்ஜெக்ட்ல மட்டும் சேஞ்ச் பண்ணி இது அப்படியே வச்சிருக்கோம் பாருங்க. வி கம் எழுதிக்கிங்க. இப்பதான் நான் ஒரு முக்கியமான விஷயம் பண்ண போறேன். இதை வச்சாலே உங்களுக்கு இன்னும் தெளிவா புரிஞ்சிடும். லெட்ஸ் டூ திஸ். ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், ஒண்ணும் கஷ்டம் கிடையாது. நான் இப்படி போட பாருங்க. வருகிறாய். நல்லா பாருங்க, தமிழ பாருங்க. வருகிற, வர்ற, நீ வர்ற, வர்ற. யூ கம். நல்லா பாத்துங்க, இந்த யூ கம் மாறல பாருங்க. குட் குட் குட். யூ கம். வர்றீங்க, வருகிறீர்கள், வர்றீங்க, வர்றீங்க. ஒரே வார்த்தை தாங்க. இங்க பாருங்க 2 வார்த்தையா இருக்கு. யூகம் தான், அதுக்கும் யூகம். அதுக்கும் யூகம் தான். இங்கிலீஷ் அவ்வளவுதான். 26 லெட்டரு, இங்க 247 லெட்டரு. ஏகப்பட்ட வார்த்தை இருக்கு பாருங்க. வருகிறேன்னு இருக்கு, வருகிறோம் இருக்கு, வருகிறாய் இருக்கு, வருகிறீர்கள். எல்லாத்துக்கும் கம்மு தாங்க. சப்ஜெக்ட்ல தான் எல்லா சேஞ்சும் ஏற்படுத்துறாங்க. இங்க வர்புல ஏற்படுத்துறாங்க பாத்தீங்களா? சேஞ்ச் எவ்வளவு பெரிய மாற்றம் பாருங்க தமிழுக்கும் இங்கிலீஷும். அதனாலதான் தமிழ் நினைச்சு இங்கிலீஷ் படிக்கிறப்ப கஷ்டமா இருக்கு, இங்கிலீஷ் நினைச்சு தமிழ் படிக்கிறப்ப கஷ்டமா இருக்கு. இப்ப பாத்துடலாமா? வருகிறான் யார் சொல்ல முடியும்? நல்லா யோசிங்க. இன்னொரு வாட்டி. எஸ். ஸ்பெல்லிங் சொல்லுங்க, ஸ்பெல்லிங் சொல்லுங்க. COMES. அவ்வளவுதான். நோட் பண்ணிக்க. நான் 1 செகண்ட் டைம் கொடுக்குறேன். இது நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம். இது ஏன்பா அப்படி மாறுதுன்னா, அவன் அவள் அது, இது 3த்துக்கும் மாறும். இந்த 8 சப்ஜெக்ட்ல 3 சப்ஜெக்டுக்கும் மாறும். தமிழ் மாதிரி இங்கிலீஷ் நினைச்சிடக்கூடாது. இங்க பாருங்க, எல்லாத்துக்கும் கம் வருது, இங்க கம்ஸ்னு வருது பாருங்க. ஒரே வார்த்தை தான் நான் போட்டிருக்கேன், ஈ கம்ஸ். இப்ப சொல்லுங்க, வருகிறாள் என்னவா இருக்கும்? She comes. வருகிறது. பாருங்க, இட்டு போடணும். அந்த இட்டு நான் முன்னாடி இங்க ஸ்லேட் பண்ணிருக்கேன். இட் கம்ஸ். அவர்கள் வருகிறார்கள். பாருங்க, வருகிறார்கள் ஒரே வார்த்தையில சொல்றேன். they come. இப்ப இதை நோட் பண்ணிக்கிங்க. அருமையா. இப்ப பாருங்க, இப்ப சில பேர் முன்னாடி படிக்கிறப்ப படிச்சிருக்கவங்களுக்கு படான்னு தெரியும். இப்பதான் படிக்க போறீங்கன்னாக்கா தைரியமா, ஒண்ணும் பிரச்சனை இல்லை, இப்ப எழுதிக்கிங்க. ஐ வி யூ யூக்கு எல்லாத்துக்கும் கம் வருது பாத்தீங்களா? ஹீ ஷீட்டுக்கு மட்டும் கம்ஸ் வருது. தே கம். தமிழ்ல தெளிவா எழுதியிருக்கேன் பாருங்க. தமிழ்ல ஒரு பேர் ஆயுதமா நீங்க பயன்படுத்திக்கலாம், ஒரு பெரிய ஆயுதமா பயன்படுத்தி. வருகிறேன், வருகிறோம், வருகிறாய், வருகிறீர்கள், வருகிறான், வருகிறாள், வருகிறது, வருகிறார்கள். இப்ப இது சொல்லுங்க, இப்படி வந்துருச்சு இல்லையா? இதை நோட் பண்ணிக்கிங்க. நான் இப்ப ஒரு சின்ன சேஞ்ச் பண்றேன். இது மூலமா காலத்தை எப்படி அது உறுதி செய்யுதுங்கிறத பார்க்கலாம்.